Hi friends, welcome to our channel ATR Creation. இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆயில் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேயே அதுக்கு முன்னாடி ஆயில் மெட்டீரியல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படின்னா இமேஜ் வித் மெட்டீரியலோட நேம் நோட் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நோட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் ஒர்க்கில் என்னென்ன நீடில்ஸ் இருக்குது, அது நம்ம எதுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அயன் நீடில் இருக்குது. அயன் நீடில் அப்போ துளிப் நீடில், நார்மல் நீடில் இருக்குது. நான் துளிப் நீடில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்டார்டிங்கில் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அயன் நீடில் என்னென்ன இருக்குன்னா இது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில் இருக்குது. அதில் இது த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெருசாக இருக்கும். இது த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பீட்ஸு, ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எவ்வளோ வேணால் லோட் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் 2 பீடு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். இது ஜர்தோசி நீடில் எதுக்குமே த்ரெட்டு சுத்தாமல் தான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் தான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ உங்கள் கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை யூஸ் பார்த்து த்ரெட்டு சுற்றணுமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நார்மல் நீடில் பெரிய நீடில் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது சின்னது, இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுற இடம் ஹோல்ஸ் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் ஜர்தோசிகளை யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்னா நீடில் பற்றி பார்த்துட்டோம். இப்போ த்ரெட்டு பற்றி பார்க்கலாம். த்ரெட்டில் ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் A1 மம்தா இதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதில் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டேன். 777 இருக்கும். அது பெரிய த்ரெட்டு. அது சின்னது இருக்குது. சின்னது டயால்ச்சி. இந்த 3 த்ரெட்டு இருக்குது ஜரியில். அதில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா த்ரெட்டை போய் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டு இருக்கும். உள்ள த்ரெட்டு இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இதில் நரம்பு இருக்கும். அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்காது. அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி த்ரெட்டு இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு 3 இதில் கலர்ஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். 3மே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இது டார்க்காக இருக்கும், இதை விட லைட்டு, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். நான் இது என்னென்னா அவுட்லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே அந்த A1 மம்தா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது. இது கலர்ஸ் அதாவது A1 மம்தாவில் கோல்டு, சில்வர், காப்பர் 3 இருக்குது. அப்போ சில்க் த்ரெட்டில் டபுள் பெல்லு, அப்புறம் பெல்லு, இந்த 2 கம்பெனி நான் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி கோடு இருக்கும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு இதே சைடில் வாங்க முடியும். ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இது மடக்கி இதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் இந்த சைட் நம்பர் சொல்லி சேம் கலர் வாங்க முடியும். அதே மாதிரி இதுலேயும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சோவிங் த்ரெட்டு. இதில் என்னென்னா பாலிஸ்டர் த்ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பிகினர்ஸ் உங்களுக்கு கட்டாகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இது லோக்கலில் இருக்கும். அது நீங்கள் இழுத்தீங்கன்னா கட்டாயிடும். சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கட்டாயிடும். அந்த மாதிரி வாங்காதீங்க. அப்படி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்
ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு போர் அடித்தோம். அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு இழுத்தாதான் இதாகும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதே கட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு இழுக்காமல் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட்டில் நல்லா போட்டு பழகிக்கோங்க. ஜரியில் போட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபூவிங் த்ரெட்டு அப்போ வந்து இந்த ஃபூவிங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சில்க் த்ரெட்டு போனீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளூ பார்க்கலாம். க்ளூவில் வந்து 2 டைப் ஆஃப் க்ளூ இருக்குது. இது வந்து என்னென்னா ஃபேப்ரிக் க்ளூ, இது வந்து B7000 க்ளூ. இது வந்து எந்த ஒர்க்குக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். க்ளூ வந்து ஸ்டோன்ஸு இந்த மாதிரியில் வந்து ஒட்டுவதற்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போவோம்னா ஸ்டோன் செயின்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். பேக் சைடு இப்படியும் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரியும் இருக்கும் ஸ்டோனு. இதை க்ளூ வச்சு ஒட்டிட்டு பிகினர்ஸ் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க வந்து டேரெக்டாகவே ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து டீட்டெயில்ஸு ஸ்டோன் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஸ்டோனு, இந்த ஸ்டோன் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜுவல் எப்படி இருக்குமோ, ஜுவல்ல இருக்கிற அந்த ஸ்டோன் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கெட்டாக ஆகும். இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இது ஸ்மால் சைஸு மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை நிறைய வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு இது வாங்கிக்கலாம். இதெல்லாம் சின்ன சைஸ் வந்து இது சின்னதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுக்கும் பெருசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒட்டி இருக்கும். ஆனால் பெரிய இதில் வந்து என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கேப் விட்டு இருக்கும். இதில் வந்து இது ஒயிட் ஸ்டோனு, இது வந்து கோல்டு ஸ்டோன். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன். இது வந்து யூஸ் பண்ணிட்டேன், அதனால வந்து அப்போ விட்டு விட்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அப்போ இது வந்து பால் செயின் வந்து ஸ்டோன் செயின் மாதிரி தான். இந்த கேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுவும் பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு இந்த இதில் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா கலர் ஃபேட் ஆகும். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வேலை ஆகும். அப்போ வந்து கஸ்டமர் நம்ம நம்பி ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க ஒர்க்கு. அதனால இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் ஃபுல்லாக வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்க. சுகர் பீட்லேயும் ஒர்க் பண்ணுங்க, இதில் யூஸ் பண்ண வேணும். ஸ்டோன் செயின்லேயும் கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து பீட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து சுகர் பீட்ஸு. நான் வந்து பேக்கெட்டாக இருந்ததை கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நீடில் விட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது பிராண்டு வந்து பிசோ பிராண்டு. சுகர் பீட்ஸில் வந்து பிசோ ஸ்டார் இந்த ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் சுகர் பீட்ஸு. இதுதான் ரொம்ப முக்கியமானது, சுகர் பீட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ்லேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. இது கோல்டு, இது வந்து சில்வர், இது ஆன்டிக்கு, இது வந்து காப்பர். சுகர் பீட்ஸில் வந்து இந்த 4 கலர் வந்து இம்பார்ட்டன்ட். கோல்டு, சில்வர், காப்பர், ஆன்டிக்கு. இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். கலர்ஸில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், இன்னொன்று வந்து கிளாஸ் ஃபினிஷ். மேட்டு கிளாஸ் 2 இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது வந்து அந்த ஷைனிங் இல்லாமல் நார்மல் இதாக இருக்கும். ஸோ எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா தெரியும், இது வந்து மேட்டு, இது வந்து மேட் ஃபினிஷ். இதில் அந்த ஷைனிங் உங்களுக்கு இருக்காது. ஸோ பீட்ஸில் சுகர் பீட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸும் இருக்குது. பஞ்ச் பீட்ஸில் நிறையா சைஸஸ் இருக்குது. 0.2 0.2, 0.3, 0.4, 0.5 இருக்குது.
அதில் வந்து இது கோல்டு, இது காப்பர், இது வந்து ஆன்டிக். சில்வர் இருக்குது. சில்வரில் வந்து நான் தனித்தனி சைஸாக டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கலர்ஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு பஞ்சாக வரும். ஒவ்வொரு பீட்ஸும் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாக வரும். சுகர் பீட்ஸ்க்கு எப்படி பிசோ ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ்க்கு வந்து கம்பெனி நேம் எதுவுமே இல்லை. நீங்கள் பஞ்ச் பீட்ஸ்ன்னு கேட்டாலேயும் 0.2 பீட் வேணும், 0.3 பீட் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பஞ்சு தான் எனக்கு தருவாங்க. ஆன்டிக்கும் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கோல்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிரைடல் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போடுவீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணால் நல்லா பிரைட்டாக தெரியும். அதே மாதிரி இந்த பஞ்ச் பீட்ஸ்க்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கம்பெனி வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த கம்பெனி வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சுகர் பீட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி பஞ்ச் பீட்ஸ்க்கு இந்த கம்பெனி நேமும் சொல்லி கேரண்டி கொடுக்க முடியாது. கடைக்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன கம்பெனி கொடுக்குறாங்களோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுதான் சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 சின்னதாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு 0.3, நெக்ஸ்ட்டு 0.4, 0.5, 0.6, 0.6 தான் லாஸ்ட் சைஸு. அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து ஹாஃப் பீட்ஸு. ஹாஃப் பீட்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒன் சைடு சர்க்கிள், ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. அப்போ வந்து இது டாப் பீட்ஸு. டாப் பீட்ஸ் அதே மாதிரி பஞ்சில் தான் வரும். இதில் வந்து ரவுண்ட் பீட்ஸும் இருக்குது, டாப் பீட்ஸும் இருக்குது. அப்போ வந்து டாப் பீட்ஸில் வந்து ஆன்டிக்கு இருக்குது. ஆன்டிக்கு வந்து சின்ன சைஸு, இதுலேயும் பெரிய சைஸு இருக்குது. இது வந்து அதை விட பெரிய சைஸ். அப்போ என்னன்னா பீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். பீட் பீட்ஸ் இப்படி இருக்கும். இதில் ஹோல்ஸ் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸ்மாலர் பிக்குன்னு இருக்குது. இது வந்து சில்வர் கலர் பீட் பீட்ஸ். இது போக இது வந்து என்னென்னா மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். குட்டி குட்டியாக ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. சும்மா மண்ணை தொட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்லிங் ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம். க்ளூ போட்டு அது மேலே இப்படி இருக்கும். இதை தூவி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துடணும். பின்னாடி கிளாஸில் இதை எப்படி யூஸ் பண்ணுவாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, கோல்டு, சில்வர், என்ன வேணும் எந்த கலர் வேணாலும் இருக்குது. இது வந்து மைக்ரோ பீட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸு கரெக்டாக தான் இப்படி சொல்லுவோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா ஸ்மால் சைஸு, ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்மால் சைஸ். இது வந்து கரெக்டானா இதுக்கு அடுத்த சைஸ் வந்து இது அதை விட கொஞ்சம் சின்ன பெரிய சைஸு. இது அதுலேயும் காப்பர் கலர். அப்போ வந்து இது கட் பீட்ஸ். இது இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த 2 சைஸ் விட இது வந்து பெரிய சைஸு. இதில் கோல்டு, சில்வர் வச்சுருக்கேன். அப்போ வந்து இது வந்து டியூப் பீட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து டியூப் பீட்ஸு. இது வந்து ஹேங்கிங் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன கலர் வேணும், என்ன பீட் வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு அதே மாதிரி கம்பெனி நேம் எல்லாம் எதுவுமே இல்லை, பிராண்ட் நேம் இதுக்கு எதுவும் இல்லை. நம்ம கரெக்டானா இப்படி கட் பீடு, டியூப் பீடு அப்படி சைஸ் சொல்லி எந்த கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாமும் எந்தெந்த பீட்ஸு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பின்னாடி வர கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கெல்லாமும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸு இல்லை ஜமிக்கி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதில் வந்து தின் சீக்வன்ஸ் இருக்குது, திக் சீக்வன்ஸ் இருக்குது. 2 டைப் இருக்குது. இதில் அதே மாதிரி 2 சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் அதே மாதிரி நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக இருக்கும்.
இது எப்படி சொல்லுவோன்னா தின் சீக்வன்ஸ்னால் இதை பார்த்தீங்கன்னா உள்ளியாக இருக்கும், நம்ம தடிமன் இருக்காது. இது வந்து திக் சீக்வன்ஸ். உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். தெரியும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ திக்காக இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. இதுதான் தின்னு திக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இதில் டபுள் சைடாக இருக்கும். திக் சீக்வன்ஸில் வந்து டபுள் சைடாக வரும். தெரியுதா? இந்த மாதிரி டபுள் சைடாக வரும். அப்போ வந்து மிரரில் வந்து நிறைய சைஸஸ், நிறைய டிசைன் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக் மிரர் இருக்குது, ஒரிஜினல் மிரர் இருக்குது, ரியல் மிரர். இது வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கு. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ரவுண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ரவுண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. அப்போ வந்து இது வந்து டைமண்டு, இது ட்ரையாங்கிள், இது வந்து திலகம்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிளாஸ்டிக் தெரியுதா? இது வந்து பிளாஸ்டிக்கு. ஒரிஜினல் இருக்குது, அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதுதான் காயின். இதெல்லாம் கோல்டு, காப்பர், சில்வர் 3 இருக்குது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஒவ்வொன்றும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டின்னு இருக்கணும். க்ரியேட்டிவிட்டியை வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் நம்மளாவே. ஸோ நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்த்து பிடிச்சி அதில் டவுட் இருக்குது, கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன். கான்டெக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸு வேறு என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கோங்க. கிளாஸும் இருக்குது, 1 hour கிளாஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போவோம்னா, இது வந்து சக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். 2 டிசைனில் இருக்கும் சக்கை வந்து. இது ஒரு டிசைன், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இந்த 2 டிசைனில் இருக்குது. இந்த 2 டிசைனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி கம்பெனி நேம் எதுவுமே இல்லை. சக்கைன்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ஜுவல்லரி லுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய டிசைன் வந்து அவங்க ஜுவல் போட்ட மாதிரி வேணும், ப்ளவுஸ்லேயே அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதுவும் வேணும். ஜர்கான் வேணும், சக்கை ஸ்டோனும் வேணும். ஜர்கானுக்கு மேலே தான் இந்த ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டோன்ஸில் வந்து ரவுண்டு, திலகம், இந்த 2 ஷேப் இருக்குது. ரவுண்டில் வந்து அப்போ வந்து என்னென்னா ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு, ஹோல்ஸ் இல்லாமலும் இருக்குது. ஹோல்ஸ் இருக்கிற வந்து ஸ்டிச் பண்ணுவோம், ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிற வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை சுற்றி ஒர்க் பண்ணுவோம். இதுதான் இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸு. இது வந்து ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும், குட்டியாக. நம்ம அங்கங்கே ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுலேயும் சைஸ் இருக்குது. இது சின்ன சைஸு, இது அதோட பெரிய சைஸு, இது பெரிய சைஸு. இதுலேயே இதே மாதிரி திலகம்லேயும் சைஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் இருக்காது. இதை வந்து ஒட்டணும். இதில் ஹோல்ஸ் இருக்கும், 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும். இதில் ஸ்டிச் பண்ணிட்டு இதை சுற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்த சைஸ் வந்து இது பெரிய சைஸு. ஹோல்ஸ் இல்லாமலும் சைஸஸ் இருக்குது. இது சின்ன சைஸு, இது அதை விட பெருசு, இது கொஞ்சம் பெரிய சைஸு. நெக்ஸ்ட் வந்து இதை ஃப்ரேம் ஸ்டோன் இல்லை ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதில் அதே மாதிரி நிறையா ஷேப் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் அதே மாதிரி கலர்ஸும் நிறையா இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து ஃபுல்லாக கோல்டு வித் ஒயிட்டு தான் வச்சுருக்கேன். இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சைஸு, டிஃப்ரெண்ட்டு டிசைன்ஸ் இருக்கும்.
ஒய் டிசைனில் சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இது வந்து ஜர்தோசி. ஜர்தோசி வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசியில் 3 டைப் இருக்குது. சாதி, நச்சி, கோவா, இந்த 3 டைப் இருக்குது. சாவிங்கிறது வந்து பிளெயினாக தின்னாக இருக்கும். இதுதான் சாவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சா கொடுப்பாங்க. நீங்கள் தனியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து சிக்கு விடும். அதனால தனியாகவே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போ யூஸ் பண்ணுவீங்களோ இப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தின்னாகவும் நல்லா பிளெயினாக இருக்கும். இதில் வந்து ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ இது வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் இது வந்து நக்சி வந்து இந்த மாதிரி கிளிட்டராக இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோவா வந்து இதே மாதிரி திக்காக இருக்கும். இந்த 3 டைப் இருக்குது. இந்த ஜர்தோசி வந்து இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து தேவைப்படாது. அட்வான்ஸ் லெவல் போட்டிங்கன்னா அப்போ வந்து இதை பழகிக்கலாம். இதை வந்து நார்மல் நீடில்லையும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி நீடில், பீட் நீடில், இந்த 2ல் எதில் வேணால் போட்டுக்கலாம். அதை எப்படி போடணும், இதில் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. நிறையா எப்படி யூஸ் பண்ணலாம் அதை வந்து பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன வேணும்னா ட்ரேசிங் பென்சில் ஆர் கிளாஸ் பென்சில், அது லாங் ஸ்கேலு, அப்புறம் வந்து இந்த கர்வ் ஸ்கேலு, ரவுண்ட் ஸ்கேலு. இது வந்து நெக்கு இல்லை இந்த டிசைனுக்கு வந்து ட்ரா பண்ணுறப்ப தேவைப்படும். அப்போ வந்து பைப்பிங் த்ரெட்டு வேணும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து கிளாத்து பாப்லின் கிளாத்து யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து பாப்லின் கிளாத்து தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து காட்டன் மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். முக்கியமானது வந்து ஃப்ரேமும் ஸ்டாண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆய்வுக்கு பழகிறப்போ அதில் ரவுண்டு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ரவுண்டுக்கு வந்து ஃப்ரேமும் ஸ்டாண்டு வேணும். ஸ்கொயருக்கு வந்து ஸ்டாண்டு மட்டும் வரும், ஃப்ரேம் எல்லாம் இருக்காது. இருக்குல்ல இந்த 2ல் எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஆரி மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் நெக்ஸ்ட்டு. அதுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் இது கேட்கணும் இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8072173369 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸு கேட்டுக்கோங்க. நீங்கள் போட்டு ஒர்க்குகளாகவும் எனக்கு காட்டணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.